இப்ப தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு இருக்கும்போது பயப்படுறாங்க. இத வாங்க முடியுமா? இத நம்ம எப்படி வாங்குவோம்? ஒரு காலத்துல வந்து 1 பவுன் வந்துட்டு ரூ. 24,000 ரூ. 25,000 வாங்கிட்டு இருந்த 1 பவுன் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரூ. 1,00,000 மேல இருக்கு. எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு சார். இந்த பயம் அதிகரிச்சுட்டே போகுமா? இல்ல எந்த இடத்துலயாவது இல்ல தங்கத்தோட விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல. ஏன்னா, ஏன் ஒரு சவரன் ரூ. 25,000 விக்கிறப்ப மட்டும், அன்னைக்கும் நம்ம அதிகம், அதிகம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சாரார் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அன்னைக்கு விலை கம்மி அப்புட்ன்ட்டு அத அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே போய் கோல்ட்ல போடலையே! ஆமா. கரெக்ட்டு தான். கரெக்ட்டா? இன்னைக்கு 1,00,000 இருக்கு. இன்னைக்கும் நம்ம சிலர் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு 2,00,000 ஆனா கூட யாரால கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நிறுத்த முடியும்? முடியாது. வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு போறப்போ என்ன சொல்லுவாங்க? அட 2026 ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, வெறும் 1,00,000 தாங்க. இன்னைக்கு தாங்க இந்த விலை ஆயிப்போச்சுன்னுவாங்க. ஏன்? எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். 2024 1ஆம் தேதி ஒரு கிராம் வந்து ரூ. 5,910. கரெக்ட்டா 2 வருஷம் முன்னாடி. என்ன சொன்னோம்? அன்னைக்கு அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா? இல்லையே! அன்னைக்கு என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தோம்? இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் குறையாதா? வாங்க மாட்டோமா? அப்படின்னு சிலர் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதற்கு மாறா டபுள்க்கும் மேல ஆயிப்போச்சு. இப்போ. ஆமா சார். இப்ப என்ன நெனைக்கிறோம் நம்ம மனசு? அந்த ரூ. 5,900 இருந்தா பரவால்ல. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ரூ. 7,150 வந்துச்சு. அந்த ரூ. 7,150 இருந்தா பரவால்ல. அதாவது போன வருஷம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி. உண்மைதான், உண்மைதான். ஆமா, அப்படி இருந்துச்சு. ஆமா. ஆனா இந்த ஜனவரி 1, 2026 12,440 ஆயிடுச்சு. இப்ப ஜனவரி 1, 2027க்கு இந்த 12,440 இருக்குமான்னா, இருக்காது. கண்டிப்பா. இப்ப நீங்களே சொல்ட்டீங்க பாருங்க. நான் இருக்காது சார். சொல்றதுக்குள்ளயே ஆமா. ஆஸ் எ ஜுவல்லரி ஓனராவோ, ஒரு இதெல்லாமே ஃபினான்ஷியல் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நாளுக்கு நாள். அப்படி இருக்க நாங்க சொல்றத காட்டியும் நீங்களே சொல்லிட்டீங்க, இருக்காது.